தொழிலில் ஏமாற்றம், குடும்பத்தில் ஏமாற்றம், உறவுகளில் ஏமாற்றம்னு ஏமாற்றம் மட்டும்தான் ஐயா எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருந்தீங்க. இப்போ மன அழுத்தம் மட்டும்தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானும் உங்களுக்கு சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் விட்டார். அதனால தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த நெகட்டிவ் தாட்டை வந்து நீங்கள் தூக்கி எறிங்க. அதான் விஷயம். நம்முடைய மீனராசியோட பெரிய வைப்ரேஷனே என்னென்னா மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னாலே நெகட்டிவ் தாட்டை க்ளோஸ் பண்ணணும். இங்கே யார் உட்கார்ந்துருக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எப்பொழுதுமே உச்சம் பெற்ற கிரகம் என்று சொல்ல பார்த்தா சுக்கிரன் எப்பயாச்சும் வந்து சோர்ந்து உட்காந்து பார்த்துருக்கீங்களா? உட்காரவே மாட்டார். அப்படியே எப்பொழுதுமே புன்னகையோடு தான் இருப்பார். அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் தாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை நீங்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக யாரோடைய பிரச்சனையும் போய் தலையிடுறது இதை நிறுத்திக்கணும். ஏன்னா நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செய்கிறாங்க. அப்போ நீங்களாக இருங்க. உங்களுடைய மனசுக்குள்ள உள்ள தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா பொருளாதாரம் உண்மையாகவே உயரும். கடன் சுமையிலேருந்து வெளியே வருவீங்க. புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு யுக்தி உருவாகும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்கன்னா முழு கவனம் செலுத்துங்க. உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத நிதானமாக பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய பதில் கொடுங்க. அவசரப்பட்டு வெளியே வந்துடக்கூடாது. ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன. இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாகவும் இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்திலிருந்து ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுங்க? மாதம் மாற்றமுங்கள கிரகங்கள் தான் மாறுது, எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் இந்த சனி பகவான் ராசிக்குள்ளே வந்ததுலேருந்து நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கறதே மறந்துட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நம்முடைய மீனராசி அன்பர்கள் இருக்கீங்க. ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட நம்முடைய ராகு பகவான் உங்களை ஒரு 1.5 வருஷம் நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டார். நிறைய நபர்கள் உங்களை எந்த அளவுக்கு ஏமாற்றணுங்கிற தன்மையை ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சு ஏமாற்றிட்டாங்க. தொழிலில் ஏமாற்றம், குடும்பத்தில் ஏமாற்றம், உறவுகளில் ஏமாற்றம்னு ஏமாற்றம் மட்டும்தான் ஐயா எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருந்தீங்க. இப்போ மன அழுத்தம் மட்டும்தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானும் உங்களுக்கு சரியான ஒரு கவனிப்பு இல்லாமல் விட்டார். அதனால தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உண்மையாகவே நீங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய மன அழுத்தத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க. பர்ஃபெக்டாக நீங்கள் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தாக்கம் வெளியே வரப்போகுது. ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றீங்க. ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த பிளானை சக்ஸஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ஒரு போராடுறீங்க. ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுத்து வச்ச அத்தனை முயற்சிகளையும் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கூட உள்ளவங்க செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். நம்ம வடிவேல் படத்தில் ஒரு சின்ன வாண்டுலாம் வந்துட்டு வரியான்னு சொல்லி கூப்பிடுவார் பார்த்தீங்களா, ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி தான் உங்ககிட்ட கற்றுக்குட்டியாக இருந்தவங்கலாம் இப்போ வந்துட்டு உங்களை வந்து என்ன சார் அவ்வளோதானா, உங்களால் முடியலையா, உங்களால் முடியாது மேடம், என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டே வந்து சொல்கிறாங்க. முன்னெல்லாம் பின்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சே. அப்போ நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணணுமா, இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிருக்கீங்க. அப்போ அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அடி பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கத்தி எப்படி வந்து கூர்மையாகிறதுக்காண்டி தன்னுடைய அத்தனை விதமான வழிகளையும் பொறுத்துக்கிட்டு
ஒரு கூர்மையாவதோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு கூர்மையான நிலைக்கு வந்து கொண்டு இருக்கீங்க. அந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. ஸோ கவலையே படாதீங்க. ரிலாக்ஸாக பொறுமையாக யோசித்து நெத்தி அடி அடிப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த நெகட்டிவ் தாட்டை வந்து நீங்கள் தூக்கி எறியணும். அதான் விஷயம். நம்முடைய மீன ராசியோட பெரிய வைப்ரேஷனே என்னென்னா மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆளுமை. அப்படின்னாலே நெகட்டிவ் தாட்டை க்ளோஸ் பண்ணணும். இங்கே யார் உட்கார்ந்துருக்கா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் எப்பொழுதுமே உச்சம் பெற்ற கிரகம் என்று சொல்ல பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் எப்போயாச்சும் வந்து சோர்ந்து உட்காந்து பார்த்துருக்கீங்களா? உட்காரவே மாட்டார். அப்படியே எப்பொழுதுமே புன்னகையோடு தான் இருப்பார். அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் தாட்டை தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை நீங்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே போல் சில விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள்னா, யாருக்குமே போய் தேவையில்லாமல் வாண்டடாக வாக்கு கொடுக்கறது, யாரோடைய பிரச்சனையும் போய் தலையிடுறது, இதை நிறுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செய்கிறாங்க. அப்போ நீங்களாக இருங்க. உங்களுடைய மனசுக்குள்ள உள்ள தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா பொருளாதாரம் உண்மையாகவே உயரும். கடன் சுமையிலேருந்து வெளியே வருவீங்க. புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு யுக்தி உருவாகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்கும். அது பதவி உயர்வில் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு பதவியே கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலாம். ஸோ கமிஷன் அடிப்படையில் எந்த பிஸ்னஸ் பார்த்தாலும் சரி, நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அது வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்கன்னா முழு கவனம் செலுத்துங்க. உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கிறது நிதானமாக பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய பதில் கொடுங்க. அவசரப்பட்டு வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசி என்பவர்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னா அது ஒரு மாற்றம் ஏற்படும். அப்பாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். அப்பாவுடைய உறவுகள் மூலமாக, அப்பா மூலமாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறீங்க. உங்களுடைய அப்பாவுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலையில் அமையும். நீங்கள் உங்களுடைய பங்கை நீங்கள் வாங்கலாம். அதற்கான அமைப்பு உண்டு. நீங்கள் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற நபர்கள் கிடையாது. அடுத்தவங்களுடைய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அபகரிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு எப்போயுமே இருக்காது. ஆனால் உங்களுடையதை தான் மற்றவங்க அபகரித்து உங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான ஒரு பொக்கிஷமான மாதம்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா ஏற்றம் என்பதை உறுதியாக நீங்கள் அடைவீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய தேவைக்கான விஷயங்களாக மட்டுமே இருக்கணும். சுயநலமாக இருந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. பொதுநலமாக இருந்து என்னத்தை சந்திச்சிங்க? ஃபுல்லாக ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கீங்க. ஸோ சுயநலமாக இருங்க. ஓகேவா? உதவி செய்யணும்னு நினச்சா கூட அந்த உதவி எப்படி உதவியாக இருக்கணும்? மிகவும் கஷ்டப்படுற வயதான முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு சேவையாக செய்யுங்க. ஓகேவா? அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கும். அதே போல் நம்முடைய மீன ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும், இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கின்ற அத்தனை விதமான வைப்ரேஷனை முழுசாக ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னா, மேக்ஸிமம் மதுரை மீனாட்சி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ஃபோனில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் டிஸ்பிளேயில், உங்கள் டிபியில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ, எதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்களோ அந்த செயல்பாடுகள் அனைத்திலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. மீனாட்சி என்ற பெயரில் உங்களுக்கு ஏதேனும் சகோதரிகள் அல்லது உங்கள் கூட சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுதுங்கிறத உண்மையாக சொல்கிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. மாற்றம் உண்டு, மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது.
ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக, மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.